ப்ரொஃபசர் ப்ரொஃபசரா ராஜா ப்ரொஃபசர் உங்க அப்பா வந்திருந்தார். இங்க எதுக்கு வந்தார்? அவருக்கு எத்தனையோ கவலைகள். ஒரு கவலைக்கு பேரு ராஜா. என்ன பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எந்த யோகியமும் இல்ல ப்ரொஃபசர். அவர் உனக்கு அப்பா. அப்பாவாகிறது ஒண்ணு கஷ்டம் இல்ல சார். ஒரு நல்ல அப்பாவை வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம். அவர் அப்படி வாழாமத்தான் உன்னை வளர்த்து படிக்க வச்சார. ரிக்ஷாக்கார முனுசாமி கூட தான் தன் பையன் ராமுவை படிக்க வைக்கிறான். இவர் பண்றது என்ன சார் பெரிய ஆச்சரியம் இருக்கு? நாளைக்கு என் பையனை நான் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க நோபல் பரிசு எதிர்பார்க்க முடியும். அவர் நோபல் பிரைஸ் எதிர்பார்க்கப்பா, உங்ககிட்ட நோபல் கேரக்டர் எதிர்பார்க்கிறார். கேரக்டர்? சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டு எனக்கு தாய் பாசம் கிடைக்கலங்கிற பத்தி அவர் கவலைப்படல ப்ரொஃபசர். ஆனா அவருக்கு மட்டும் தினமும் ஒரு பொண்டாட்டி வேணும் எவ்ரி டே. நீங்க வேணா போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நீ கெட்டு போக வேண்டாம் சொல்ற அந்த வாயில விஸ்கி வாசனை சுருட்டும். நீ தப்பு பண்றடா அப்படின்னு சுட்டி காட்டுற அதே விரல்ல அப்படி வெப்பாட்டி போட்ட மோதிரம். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே என்ன பெத்த அப்பன் தான். My own dad. Will you please go tell them what I just said now? Hell with him. ராஜா, calm down ராஜா, calm down. உன்னை திருத்துறதா என்னுடைய வேலை, உங்க அப்பாவை திருத்துறது இல்ல. இனிமே போதைப் பொருளை கையால தொடவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கமா. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ப்ரொஃபசர். நீங்க கூப்பிடுறதெல்லாம் என் ஆத்மாக்கு கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு இந்த பழத்துக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ப்ரொஃபசர். கொடுத்த சத்தியத்தை மீறலாமா மிஸ்டர் சத்தியமூர்த்தி? வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். யார் நீங்க? நாங்கெல்லாம் கலைவாணி கல்லூரி மாணவர்கள். ஓ, சொன்னாங்க நீங்க தானே அது. வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? எலெக்ஷன் வருது. அதுக்கு இன்னும் டைம் இருக்க? இல்ல, நான் காலேஜ் எலெக்ஷன் சொல்ல வந்தேன். ஓ, காலேஜ் எலெக்ஷனா? காலேஜ் தேர்தலை கிராண்டா கொண்டாடணும்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. அதான் வீடு வீடா போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்டயும். நீங்கெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. நான் தான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு அரசியல்ல சேர்ந்து பாழா போயிட்டேன். நீங்களாமாவது நல்லபடியா படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் அரசியல்ல சேர்த்திருக்கலாம்ல. உங்களுக்கு டொனேஷன் தானே வேணும். நீங்க இவ்வளவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஐயோ, என் நெஞ்சத்தையே தொட்டுட்டீங்க தம்பி. நீங்க எலெக்ஷனை கொண்டாடணும், அதை நல்லபடியா கொண்டாடுங்களேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு யானை ஊர்வலம் நடத்துவீங்க. அதனால தொண்டர்கள் பழைச்சுப்பாங்க. நோட்டீஸ் போஸ்டர் அடிப்பீங்க. அதனால பிரஸ்ல உள்ள தொழிலாளர்கள் பழைச்சுப்பாங்க. மைக்கு ஸ்பீக்கர் செட்டு வைப்பீங்க. அதனால ஏழை டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் எல்லாம் பழைச்சுப்பாங்க. மொத்தத்துல எல்லாரும் பழைக்கணும். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். தலைவர, எலெக்ஷன்ல நானும் போட்டிடுறேன். கலந்துக்கிறேன்னு சொல்லுங்க. போட்டி பொறாம எப்பவும் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் உண்டு. அப்புறம் தேர்தலில் ஜெயிக்க உங்க அறிவுரை தேவை. இது என்ன பெரிய கம்பசூத்திரம்? சிரிச்ச முகத்தோட இருங்க. இந்த 10 வரலையும் கூப்பி கும்பிடுங்க. ஜனங்களை 10 வரலுக்குள்ள அடைக்கணும். முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க கொடுக்கிற வாக்குறுதியை காப்பாத்தியாகும். 2வது பாயிண்ட், வாக்குறுதியே கொடுக்காதீங்க. அப்ப நான் வரட்டுமா தலைவர்? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் தலைவரா, மாணவர்களுக்கு எதுக்கு அரசியல் முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு பணமும் கொடுத்து அனுப்புறீங்களே, அதுதான் எனக்கு புரியல. கொடுக்கலன்னா திட்டுவானுங்க. இவனுங்களும் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமே. இப்ப நம்ம கட்சியை பாரு, எல்லாம் 50க்கு மேல. இளைஞர்களும் வரட்டும். இங்க பாரு, ஓட்டு போடுறவனா படிக்காதவனா இருக்கலாம், ஆனா ஓட்டு கேட்கறவன் படிச்சவனா இருக்கணும்ல. அது மட்டும் இல்ல, யங் பிளட் செய்யணும் சொன்னா கண்ணம். சுமி, லாஸ்ட் அவர் கட்டடிச்சிட்டு வரியா? எங்க போலாம்? போட்டிங் போலாமா? போட்டிங்? ஐயோ, ரவி தலைப்பா வருது. இங்கதான் வராரு. கிளாஸுக்கு போலன்னு கத்துவாரு. நீ எப்படியா சமாளி. நான் மரத்து மேல ஏறிக்கிறேன்.
சுமித்ரா கிளாஸ் டைத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? அது வந்து நிழலுக்காக நிக்கிறேன். மரத்து நிழலுக்காகவா இல்ல மத்தவங்க நிழலுக்காகவா? I know why you stand. I understand. அடேய் பாரி ரவி நீயா? நானா கட்டிப்பிடிச்சு பேசுறேன்? நான் கழுவி போயிடும். நல்லா கட்டிப்பிடுவோம் படுவா. எவ்வளவு தள்ளி நின்று பேசுறேன்? இது பாருங்க சார், மரியாதை கிட்ட போயிடும். அப்படி கட்டிப்பிடிக்கணும்னு ஆசை இருந்தா வீட்டுல உங்க பொண்டாட்டியை கட்டிப்பிடிங்க சார். ஏண்டா என் பொண்டாட்டியை கட்டிப்பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? 15 வருஷமாடா என் பொண்டாட்டி என்னால கட்டிப்பிடிக்க முடியல. அவ்வளவு பெரிய சைஸ். இங்கிருந்து பார்த்தா கட்டிப்பிடிக்கிற மாதிரி தெரியுதே. அது எப்படிடா தெரியும்? தெரியுதே சார், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் கண்ணுல ஏதோ கோளாறு. உங்க கண்ணுல தான் கோளாறு. வேணா மரத்து மேல ஏறி வந்து பாருங்க. நான் எது மேல ஏற மாட்டேன். மரம் ஏற வச்சாடா இருக்கு. பக்கத்துல ஏணி வச்சிருக்கேன், பரன்ல ஏற மாதிரி ஏறுங்க சார். பாக்குறேன். ஏற்கனவே கட்டிப்பிடிக்காண்டா தள்ளு சொல்லு. தள்ளு தள்ளா. இருங்க சார், ஏனிய தலையா வச்சு ஏறீங்களா? இத முதலே சாப்பிடாத முட்டோம். ஏல ஏடி நேராக தலையில வந்துறா. ஏறுங்க சார். ஆமா ஃளைட்ல போறேன். ஃளையிங் கிஸ் கொடுத்து வெளிய அனுப்பு. நடறேங்கிறது ஏடி ஏதாவது சறுக்குறதா? உன் ஷூவை தேய்க்கிற சித்தராரு சுப்பாரட்ட. உட்காரத்துல கட்டி முடியல. முத்தி முத்தி எடுக்கிறானே. ஐயோ ஐயோ என்ன அவன் பிளாட்டி பேப்பரா உடா. கட்டி பிடிக்காதே. சீ சொன்ன நம்ப மாட்டேனீங்களா? இருந்து பார்த்தா அப்படியேதான் கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. போருண்டா என்னமோ புதுசா பண்ற மாதிரி. வாடா இங்க ஏனியை கட்டியா புடிச்சு மாட்டா இறங்கணும். புடிச்சிருந்தியா? அப்படியே என்ன விளையாண்டா இருக்கு. வளர்க்குறா. ஐயோ 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 அந்த நல்லா ஏமாத்திட்டோம்ல. ஓகே, எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் போறேன். ஐ வில் மீட் யூ இன் தி ஈவினிங். ஓகே ஓகே பாய். சுமி, நீயும் ரவி இப்படி பழகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. படிக்கிற சமயத்துல இந்த காதலுக்கு இதெல்லாம் தேவையா? இத பாருங்க சார், பரீட்சை பேப்பரை மட்டும் திருத்துங்க, பர்சனல் லைஃப் திருத்தாதீங்க. ஏன் சார் காதலிக்கிறது தப்புங்கிறீங்களா? காதலிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரலமா, ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல வரேன். மார்க்ஸ் வாங்குறத விட ரிமார்க்ஸ் வாங்காம இருக்கிறதாம முக்கியம். மோரோவர் இந்த ஏஜ்ல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எனக்கு பீரியட் இருக்கு. அதை மிஸ் பண்ண போறமா? வாட்? நான் முன்ன வைன் ஷாப்பை திறந்துட்டாங்களா? How can they do it? அரசியல் விளையாடி இருக்கு. எப்படியோ முறையான லைசன்ஸ் வாங்கிட்டானே. இந்த நாட்டுல டாக்டருங்க போய் சொன்னா அதுக்கு பேர் சர்டிபிகேட். வக்கீலுங்க போய் சொன்னா அதுக்கு பேர் வாதத்திறமை. அரசியல்வாதிங்க போய் சொன்னா அதான் நமக்கு நினைச்சாவே கேவலமா. But one thing, professor, this country is going to jobs. நியாயத்துக்காக போராடும் போது சில தோல்விகள் வரத்தான் செய்யும். நீ இதுக்கே இப்படி வேதனைப்படுறீங்க. நம்ம காலேஜ் பக்கத்துல ஒரு நைட் கிளப் உருவாயிட்டு, அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? ஹை ஸ்கூல் பக்கத்திலே சாராய கடை வந்தாச்சு. காலேஜ் பக்கத்துல நைட் கிளப் வரதுல என்ன சார் ஆச்சரியம்? இத எப்படியாவது தடை செஞ்சாகணும். ப்ரொஃபசர், இத தடை செய்யற வகையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்போம். ஓகே? ஏற்கனவே காலேஜுக்கு முன்னால ஒயின் ஷாப், இப்ப நைட் கிளப் வேற வந்தா மாணவருடைய படிப்பு கெட்டு போகாதா? அப்பா, என் முதல் முடங்கி போன பரவாயில்லன்னு சொல்றீங்களா? பாத்தீங்களா உண்மையை பேசினாலே பொல்லாப்பட்டான். இதுக்கு தான் நான் பேசுறதுக்கே பயப்படுறேன். உங்க முதல் முடங்கி போகணும்னு நான் ஆசைப்படுவேன். உங்க வியாபாரமும் நல்லபடியா நடக்கணும், மாணவர்களுடைய எதிர்காலமும் பாழாயிடக்கூடாது. அங்க சத்தியமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபசர் இருக்கான். அவன் தான் காலேஜுக்கு லீகல் அட்வைசர் நினைப்பு. இது அவனுடைய ஏவல் தான். ஆட நீங்க ஒண்ணு ஏவனாவது தேவனாவது வாங்குற சம்பளத்துக்கு காலேஜ்ல உண்மையா உழைக்கிறாரு. அதை பொறுத்த மட்டும் பாராட்டு. ஆனா என்ன திமிரு இருந்தா உங்க பலம் தெரிஞ்சிருந்தும் உங்ககிட்டயே மோதுவாரு. என்கிட்ட எத்தனை முரட்டு பசங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அந்த ப்ரொஃபசர் சத்தியமூர்த்திய கைமா பண்ணிடுவாங்க. மூட்டை பூச்சியை கொள்றதுக்கு பீரங்கி எதுக்கு? T20 போதுமே. அதுவும் கிடைக்கலன்னா பாச்ச உருண்டை போதுமே. சிவகுரு, இது ஒரு மனித சந்தை. இதுல பல பேர் விக்கிறாங்க, சில பேர் வாங்குறாங்க. அந்த ப்ரொஃபசர் கழுத்துல என்ன விலைச்சீட்டு தொங்குதுன்னு பாருங்க. அதை விலை கொடுத்து வாங்கிடுங்க. நோட்டீஸ் வாபஸ் ஆயிடும். அராஜகமே கூடாது, அமைதியா செயல்படும். காந்தி என்ன சொன்னாரு? இதேதான் சொன்னாரு.